இந்தியாவின் ஏன் மத்திய அளவிலும் மாநில அளவிலும் இரு அவைகள் கொண்ட சட்டமன்ற முறை கொண்டுவரப்பட்டது என்பதை இந்த ஒரு பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று பரிணாமமும் அரசியல் சாசன விவாதங்களும் இருக்குது. அதை பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சி. இந்தியாவில் இரு அவை முறை ஒரே நாளில் உருவானதில்லை. பிரிட்டிஷ் அரசு தங்களின் நிர்வாக வசதிக்காக படிப்படியாக கொண்டு வந்த சீர்திருத்தங்களின் விளைவுதான் இது. இந்திய சட்டம் 1919 மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம். இந்த சட்டத்தின் மூலம்தான் முதலில் மத்திய அளவில் இரு அவை முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் மேலவை மற்றும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கீழவை என்று அழைக்கப்பட்டது. அடுத்து வந்த சட்டம் இந்திய அரசு சட்டம் 1935. இச்சட்டம் இந்த முறையை மேலும் விரிவுபடுத்தி மாநில அதாவது மாகாண அளவிலும் இரு அவை முறையை அறிமுகம் செய்தது. அப்போது இருந்த 11 மாகாணங்களில் 6 மாகாணங்களுக்கு வங்காளம், பம்பாய், மெட்ராஸ், பீகார், அஸ்ஸாம் மற்றும் ஐக்கிய மாகாணம் யூனியன் பிரசிடென்சின்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ராவின்ஸ், யூனியன் ப்ராவின்ஸ் ஆகியவற்றில் இரு அவைகள் வழங்கப்பட்டன. இந்த அனுபவத்தை கொண்டுதான் சுதந்திர இந்தியாவின் தலைவர்கள் தம் நாட்டுக்கு ஏற்றவாறு இந்த அமைப்பை மாற்றியமைத்தனர். சுதந்திரத்திற்கு பின்பு மத்திய அரசு நாடாளுமன்றத்திற்கு ஏன் இரு அவைகள் என்ற விவாதம் ஏற்பட்டது. அப்பொழுது அரசியலமைப்பு நிர்ணய சபை விவாதங்களின் போது 1946 முதல் 49 வரை மத்திய நாடாளுமன்றத்திற்கு 2 அவைகள் கட்டாயம் தேவை என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்கவில்லை. அதற்கு 2 முக்கிய காரணங்கள் இருந்தன. ஃபெடரலிசம், கூட்டாட்சி தத்துவம். இந்தியா பல மாநிலங்களின் ஒன்றியம். மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளை கொண்ட அவையாக மக்களவை லோக்சபா விளங்குகிறது. அதே நேரத்தில் பெரிய மாநிலங்கள் சிறிய மாநிலங்களை ஆதிக்கம் செலுத்திவிடக் கூடாது என்பதற்காகவும் மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் மாநிலங்கள் அவை ராஜ்யசபா உருவாக்கப்பட்டது. அவசர சட்டங்கள் தடுத்தல். கீழவையில் உணர்ச்சி வசப்பட்டோ அல்லது அவசரமாகவோ ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் அதை அனுபவம் வாய்ந்த தலைவர்கள், அறிஞர்கள் மற்றும் நிபுணர்கள் கொண்ட மேலவை மறுபரிசீலனை செய்து சட்டத்தின் குறைகளை சுட்டிக்காட்ட ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்று கருதப்பட்டது. இதற்காகவே ராஜ்யசபா அமைக்கப்பட்டது. மத்திய அரசுக்கு இரு அவைகள் சரி, ஆனால் மாநிலங்களுக்கு சட்ட மேலவை தேவையா? அதை விதான் பரிஷத்துன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த கேள்வி வந்தபோது அரசியல் சாசன சபையில் மிகப்பெரிய விவாதம் வெடித்தது. மேலவைக்கு எதிரான வாதங்கள். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் உட்பட பல தலைவர்கள் மாநில அளவில் மேலவை என்பது வளரும் இந்தியாவிற்கு தேவையற்ற ஆடம்பரம் என்று கருதினர். அதற்கு அவர்கள் சொன்ன காரணங்கள்: இது பொதுமக்களின் வரி பணத்தை வீணடிக்கும் ஒரு கூடுதல் செலவு. இரண்டாவது, நேரடி தேர்தலில் தோற்றுப்போன அரசியல்வாதிகளை பின்வாசல் வழியாக பதவியில் அமர்த்த இது பயன்படுத்தப்படும். மூன்றாவதாக, மாநிலத்தின் அவசர நலத்திட்ட சட்டங்களை நிறைவேற்ற விடாமல் காலதாமதம் செய்ய வழிவகுக்கும். இந்த 3 காரணங்கள் அவர்களுடைய கூற்றுக்களாக இருந்தன. அதன் பிறகு நம்முடைய அரசியல் பிரிவு ஆர்டிக்கல் 169 இந்த அரசியல் சாசனத்தின் சமரசம். இந்த கடுமையான விவாதத்திற்கு பிறகு ஒரு புத்திசாலித்தனமான சமரச முடிவை எடுத்தனர். மாநிலங்கள் தங்களுக்கு மேலவை தேவையா இல்லையா என்பது அவர்களை முடிவு செய்து கொள்ளலாம் என அரசியலமைப்பில் சட்டப்பிரிவு
169 சேர்க்கப்பட்டது. இதன்படி ஒரு மாநிலத்தின் சட்டப்பேரவை கீழவை தனது மொத்த உறுப்பினர்களில் சிறப்பு பெரும்பான்மையுடன் தீர்மானம் நிறைவேற்றினால் அந்த மாநிலத்திற்கான மேலவை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ மத்திய நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. இன்று நம் இந்தியாவில் 6 மாநிலங்களில் மட்டுமே இந்த முறை இருக்கிறது, இரு அவைகள் கொண்ட முறை. சுதந்திரத்துக்கு பிறகு பல மாநிலங்கள் தங்களின் அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப மேல் அவையை உருவாக்கியும் நீக்கியும் வந்துள்ளன. நீக்கப்பட்ட மாநிலங்களை பார்க்கலாம். உதாரணத்திற்கு மேற்கு வங்காளம் 1969, பஞ்சாப் 1969 மற்றும் தமிழ்நாடு 1986 எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி காலத்தில் இந்த 3 மாநிலங்களும் மேலவை தேவையில்லை என்று கருதி அதை முழுமையாக நீக்கின. தற்போதைய 6 மாநிலங்கள் எதுன்னு பார்ப்போமா? உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானா ஆகிய 6 மாநிலங்களில் மட்டுமே இந்த மேலவை செயல்பாட்டில் சட்ட மேலவை செயல்பாட்டில் உள்ளது. இவை பெரும்பாலும் அதிக மக்கள் தொகையும் பரந்த பரப்பளவும் கொண்ட மாநிலங்கள் என்பதால் பரவலான அரசியல் பிரதிநிதித்துவத்திற்காக இந்த முறையை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டுள்ளனர். இதற்கு முன்னாடி நமக்கு ஜம்மு காஷ்மீரும் சேர்ந்து இருந்தது. இப்போ அந்த ஜம்மு காஷ்மீர் நம்மளோட லிஸ்ட்டில் கிடையாது. அப்போ மொத்தம் 7 பைகேமரல் ஸ்டேட்ஸ் இருந்தது. அதில் இப்போது ஜம்மு காஷ்மீர் நீக்கப்பட்டிருக்கு. அதுக்கான காரணங்களை இப்போ பார்ப்போம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் இரு அவை தகுதி நீக்கப்பட்ட வரலாறு. 2019 ஆகஸ்ட் மாதம் இந்திய அரசால் மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க அரசியல் சாசன மாற்றங்களுள் நேரடியாக தொடர்புடையது ஜம்மு காஷ்மீரின் சட்ட மேலவை அதிகாரப்பூர்வமாக 2019 அக்டோபர் 31 அன்று கலைக்கப்பட்டது. இது எப்போது நீக்கப்பட்டது பார்ப்போம். ஆகஸ்ட் 5, 2019. அப்போது மத்திய உள்துறை அமைச்சர் அந்த மறுசீரமைப்பு மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தினார். ஆகஸ்ட் 9, 2019 இந்திய குடியரசுத் தலைவர் ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019க்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 ஒப்புதல் அளித்தார். அக்டோபர் 31, 2019 இந்த சட்டம் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்தது. அன்றைய தினமே ஜம்மு காஷ்மீர் மாநிலம் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டு அதன் சட்ட மேலவை முழுமையாக கலைக்கப்பட்டது. இதன் பின்னணியில் உள்ள அரசியல் சாசன பிரிவுகளை பார்க்கலாம். பிரிவு 370 மற்றும் பிரிவு 367 ஆர்டிகல் 370 அண்ட் 367. வரலாற்று ரீதியாக ஜம்மு காஷ்மீர் தனது சொந்த அரசியல் சாசனத்தின்படி 1957 உருவாக்கப்பட்டது. அதன்படி அங்கு சட்டப்பேரவை மற்றும் சட்ட மேலவை என இரு அவைகள் இருந்தன. பிரிவு 370 அமலில் இருந்தவரை அம்மாநிலத்தின் அனுமதியின்றி இந்திய நாடாளுமன்றத்தால் அந்த எல்லையையோ அல்லது உள்கட்டமைப்பையோ மாற்ற முடியாது. குடியரசுத் தலைவரின் ஆணை 272 ஆகஸ்ட் 5, 2019 அன்று மத்திய அரசு பிரிவு 370 சப்கிளாஸ் 1 பயன்படுத்தி அரசியல் சாசனத்தில் விளக்க பகுதியாக பிரிவு 367 ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தது. அதன்படி பிரிவு 370 சப்கிளாஸ் 3 உள்ள மாநில அரசியலமைப்பு நிர்ணய சபை கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி என்ற வார்த்தை இனி மாநில சட்டமன்றத்தை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை குறிக்கும் என மாற்றப்பட்டது. இந்த நேரத்தில் ஜம்மு காஷ்மீரில் ஆளுநர் ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருந்ததால் மாநில சட்டமன்றத்தின் அதிகாரம் இந்திய நாடாளுமன்றத்திற்கு இருந்தது. அதனால் நாடாளுமன்றமே மாநிலத்தின் சார்பில் ஒப்புதல் அளித்து பிரிவு 370 செயலிழக்க செய்தது. பிரிவு 370 தடைகள் நீக்கப்பட்டவுடன் மத்திய அரசு இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 3 பயன்படுத்தி ஆர்டிகல் 3
ஆர்டிக்கல் 3னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆர்டிக்கல் 3 இந்திய நாடாளுமன்றத்திற்கு ஒரு புதிய மாநிலத்தையோ அல்லது யூனியன் பிரதேசத்தையோ உருவாக்கவும் இருக்கவும் மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கவும் முழு அதிகாரம் வழங்குகிறது. ஸோ இதன் மூலம் கொண்டு வரப்பட்ட ஜம்மு காஷ்மீர் சீரமைப்பு சட்டம் 2019 இம்மாநிலத்தை 2 யூனியன் பிரதேசங்களாக பிரித்தது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் இது டெல்லி மற்றும் புதுச்சேரி போல ஒரே ஒரு அவையை கொண்ட சட்டமன்றமாக மாற்றப்பட்டது. லடாக் யூனியன் பிரதேசம் இது சட்டமன்றமே இல்லாத யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்டது. மேலவை நீக்குதல் பிரிவு 168, 69 மற்றும் 239A. ஆர்டிக்கல் 168, 169, 239A. மெதுவாக ஒரு மாநிலத்தின் மேலவையை நீக்க பிரிவு 169 படி அம்மாநில சட்டமன்றம் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் ஜம்மு காஷ்மீரில் மாநில அந்தஸ்தை இழந்து பிரிவு 239 கீழ் சட்டமன்றத்தை கொண்ட யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டதால் அதன் 36 உறுப்பினர்களை கொண்ட சட்டமேலவை மறுசீரமைப்பு சட்டத்தின் பிரிவு 57 படி நேரடியாக கலைக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பில் எந்த ஒரு யூனியன் பிரதேசத்திற்கும் 2 அவைகள் இருக்க வழிவகை இல்லை. இது ஏன் நீக்கப்பட்டது? முக்கிய காரணங்களை இப்பொழுது பார்ப்போம். இந்திய அரசியல் அமைப்புடன் முழுமையான இணைப்பு, இது முதல் காரணம். ஜம்மு காஷ்மீருக்கு என்று தனியாக இருந்த சிறப்பு அரசியலமைப்பு சட்டத்தை நீக்கி இந்தியாவின் பிற மாநிலங்களைப் போல ஒட்டுமொத்த இந்திய அரசியலமைப்பின் கீழ் அதை கொண்டு வருவதே இதன் முக்கிய நோக்கம். மாநிலத்தின் தனி சட்டம் நீக்கப்பட்டதால் அதன் கீழ் இயங்கி வரும் சட்ட மேலவையும் தானாகவே காலாவதியானது. இரண்டாவது காரணம் யூனியன் பிரதேசமாக தரம் குறைப்பு. இந்திய கூட்டாட்சி அமைப்பில் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் டெல்லி, புதுச்சேரி போல மிக எளிமையான நிர்வாக அமைப்பை கொண்டிருக்க வேண்டும். இந்திய வரலாற்றில் எந்த ஒரு யூனியன் பிரதேசத்திலும் 2 அவைகள் இருந்ததில்லை. எனவே ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக மாறியதால் மேலவை தேவையற்றதாகி போனது. மூன்றாவது காரணம் நிர்வாக தாமதம் மற்றும் வீண் செலவுகளை குறைத்தல். ஜம்மு காஷ்மீர் சட்ட மேலவையானது மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கும் ஒரு அமைப்பாகவும் நேரடி தேர்தலில் தோல்வியுற்ற அரசியல்வாதிகள் பின்வாசல் வழியாக பதவிகளையும் ஓய்வூதியங்களையும் பெற பயன்படும் ஒரு இடமாகவும் விமர்சிக்கப்பட்டது. இதனை கலைப்பதன் மூலம் நிர்வாக தாமதங்கள் தவிர்க்கப்பட்டு மக்கள் நலத்திட்டங்கள் நேரடியாகவும் வேகமாகவும் சென்றடையும் என அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதுதான் காரணம் ஜம்மு காஷ்மீர் நீக்கப்பட்டதுக்கு. இப்போ நமக்கு எத்தனை மாநிலங்கள் இந்த 2 சபையுடன் இருக்குது அப்படின்னா 6. லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.